பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங் ஆதொன்னுமில்லை கலியங்கெடுங் கண்டுகொள்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்திசபாடி ஆடி உழிதரக் கண்டோம். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் 5ஆம் பத்தில் ரொம்ப ஆச்சரியமான 10 பாடல்கள். அதனுடைய முதல் பாடல் தற்போதடியேன் சொன்னது. பல்லாண்டு பல்லாண்டாக இவ்வுலகம் இருக்கட்டும், அடியார்கள் அனைவரும் நன்கு வாழட்டும், சாபமத்தனையும் தொலையட்டும், நரகமே இல்லாமல் போகட்டும், யமனுக்கு வேலையின்றி போகட்டும், எல்லாவிடமும் செழிப்பாக பக்தியாலே தழைத்திருக்கட்டும் என்று ஆழ்வார் அனைவருக்கும் ஆசீர்வாதம் மங்களாசாசனம் செய்யும் பாசுரங்கள் இவை. இந்த பாசுரத்தை நம்ம காதால கேட்கறதுக்கே இன்பத் தேன் வந்து பாய்கிறா போலே இருக்கிறது. இந்த பாசுரத்தின்படிதான் லோகம் இருக்க வேண்டும். ஆனால் அந்தோ அப்படி அனைவரும் இருப்பதாக தெரியவில்லை. தற்போது நாம பார்க்க வேண்டியது 5வது ஸ்கந்தத்தினுடைய இறுதியான அத்தியாயம், 26வது அத்தியாயம். இந்த பாசுரத்துக்கு நேர் எதிர்கருத்துள்ள அத்தியாயம். ஆழ்வார் பாசுரத்தில் நரகமே அற்றுப்போகட்டும் என்று கூறினார். ஆனால் இந்த அத்தியாயத்தில் 28 நரகங்கள் விளக்கப்பட்டுள்ளன. ஏன்? ஆழ்வார்படி இருந்துடக்கூடாதா? இருக்கலாம். நரகத்தையே தொலைச்சிடக்கூடாதா? தொலைக்கலாம். ஆனால் நரகத்தை தொலைத்துவிட இயலாது. நாம் நரகத்துக்கு போகாமல் இருக்கலாம். அது இயலும். உலகத்தில் இப்போ ரொம்ப சாதாரண விஷயம் பார்ப்போமே. ஒரே குளிராக இருக்குன்னு வச்சுங்க, குளிர லோகத்திலேருந்து போக்கிட முடியாது. வேணும்னா நாம் போர்வை போத்திக்கலாம். ஒரே வெப்பமாக இருக்குது, புழுக்கமாக இருக்குன்னு வச்சுங்க, வெப்பத்தை நான் தொலைச்சிட முடியாது. நான் விசிறி எடுத்துக்கொண்டு விசிறி கொள்ளலாம். ஒரே கொசு தொல்லையாக இருக்குன்னு வச்சுங்க, லோகத்திலேருந்து கொசுவை ஒழிச்சிட முடியாது. நான் வலை போட்டுக்கலாம், இல்லை களிம்பு பூசிக்கொள்ளலாம். அதே போல உலகத்தில் நரகம் இருக்கிறதே, எங்கு இருக்கிறது? மூவுலகத்துக்குள்ளே இருக்கிறதா? மூவுலகத்துக்கு வெளியே இருக்கிறதா? யாரார விடத்துக்கு செல்கிறார்கள்? போகாமல் இருப்பதற்கு வழி உண்டா? என்ன பாபம் புரிந்தவன் எந்த நரகத்துக்கு போகிறான்? இவை அத்தனையும் இந்த கடைசி அத்தியாயத்திலே விசாரிக்கப்படுகின்றன. நாம ஒருத்தர் நரகத்துக்கு போகாமல் தப்பிக்கலாம். உலகத்திலிருந்து நரகத்தை விலக்கி விடுவதற்கு இயலாது. நாம் போகாமல் இருக்கலாம். ஆழ்வார் சொல்றதே, என் பாசுரங்கள் படி நடந்தீர்கள் என்றால், பெருமான் திருவடிகளையே தஞ்சமாக பற்றினீர்கள் என்றால், ஒரு நாளும் நரக பயம் கிடையாது. யமன் அருகிலே வரமாட்டான். யமன் தீயவன் அல்லன், நல்லான். அவன் எத்தனையோ நல்லத்தை உபதேசிக்கிறான். ஆனால் யார் தவறு புரிந்து வருகிறார்களோ, தண்டனைக்காக வருகிறார்களோ, அவர்களை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு, கடமை யமதர்மராஜனுடையது. நரகத்தை பற்றின வர்ணனம் இந்த அத்தியாயத்தில் எதற்காக வந்தது? மேல்லோகம் ஏழையும் வர்ணித்து முடித்தார், கீழோகங்கள் ஏழையும் வர்ணித்து முடித்தார். பாத்தாளத்துக்கும் கீழே இருக்கிற ஆதிசேஷன் இவை அனைத்து பெரிய அண்டகடாகத்தை தாங்கி கொண்டிருக்கிறான் என்றும் சொன்னார். அந்த சமயத்துல தான் கீழோகங்கள் இருக்கே, அது யாம்ய திக்கு, தெற்கு பக்கம் இருக்கிற திக்கு. அந்த தெற்கு கீழே தான் யமபுரம் உள்ளது என்கிற பேச்சு வந்தது. அதுக்காகத்தான் பரீட்சித்து கேட்கிறார். சுகாச்சாரியர் சமாதானம் சொல்றார். இப்ப நாம பார்க்க போறது நரகம் எது, எங்குளது, ஆர் செல்கிறார்கள், எத்தனை நரகங்கள் உள்ளன, அங்கு என்ன துன்பம் கொடுக்கப்படுகிறது, எப்படி தண்டிக்கப்படுகிறோம். 26வது அத்தியாயம். பரீட்சித்து கேட்கிறான். மகர்ஷயே தத் வைச்சித்ரியம் லோகஸ்ய கதமிதி. இது என்ன விசித்திரமான லோகம்? நான் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்கேன். சூரிய மண்டலம்ங்கிறது ஒன்று, சந்திர மண்டலம்ங்கிறது ஒன்று, இந்திரபட்னம்ங்கிறது ஒன்று, பிரம்மாவனுடைய சத்தியலோகம்ங்கிறது ஒன்று, இப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நரகத்தை மட்டும் நிறையான்னு சொல்றீரே, இதை போல வேற எதையுமே கேள்விப்பட்டது இல்லையோ இல்லையோ. எந்த நாடா இருக்கட்டும் ஒன்று தான் இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும் ஒன்று தான் இருக்கும், பூலோகம் ஒன்று தான் இருக்கும், சொர்க்கலோகம் ஒன்று தான் இருக்கும். ஆனால் நேர் எதிர்பாருங்க, நரகலோகம் மட்டும் நிறைய வெவ்வேறு நரகங்கள் உள்ளன. இது என்ன ஆச்சரியம்? ரிஷி பதில் சொல்றார். திரிகுணாத்வாத் கர்த்துஹு ஸ்ரத்தையா கர்மகதையா பிருதக் விதாக சர்வாயேவ சர்வஸ்ய தாரதம்யேன பவந்தி. ஓரொரு மனிதனும்
தன் தன் புத்திக்கு ஏற்றா போலே முக்குணங்களுக்கு ஆட்பட்டு வெவ்வேறு செயல்களை புரிகிறான். அந்தந்த செயல்கள் சாஸ்திரத்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் புண்ணியத்தை கொடுக்கின்றன. சாஸ்திரம் மறுத்ததை செய்தான் என்னால் பாபத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறான். அந்த பாபங்கள் பல வகைப்படுகின்றன. அப்ப ஆளோட புத்தி சாஸ்திரம் சம்மதித்ததா இல்லையா, செய்யப்பட்டிருக்கிற கர்மங்கள் இது கொண்டு வெவ்வேறு நிலைக்கவன் ஆட்படுகிறான், வெவ்வேறு பாபங்களை சம்பாதிக்கிறான். ஸ்ரத்தையா வைசாதிருஷ்யாத் கர்மபலம் விசதிருஷம் பவதி யா ஹ்யனாத்ய வித்யா கிருத காமானாம் தத் பரிணாம லக்ஷணாக ஸ்ருதய சஹஸ்ரஷः பிரவருத்தாஸ்தாசாம் பிராச்சுர்ணியேன அனுவர்ணயிஷ்யாமஹ. ஒத்தொத்தன் செய்த கர்மா அதற்கு தகுந்த கிடைக்க வேண்டிய பலன், அதுல தாழ்ந்த பலன், கடுமையான பலன் நரகம். அது எந்தெந்த விதத்துக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொல்லுகிறேன் கேள். ராஜா கேட்கிறான், நரகாநாம பகவன் கிம் தேச விசேஷா அதவா பகிஸ்திரிலோக்கியா ஆஹோஸ்வித் அந்தராளயிதி. இது என்ன தனி உலகமா, அல்லது 3 லோகத்துக்கு உட்பட்டதா, 14 லோகத்துக்குள்ள இருக்கா, இல்ல வெளியில் இருக்கிறதா, எங்க இருக்கிறதுன்னு சொல்லும். பரீட்சித்துக்கு சுகர் பதில் சொல்றார், அந்தராளயேவ திரிஜகத்யாஸ்து திசி தட்சிணஸ்யாம் அதஸ்தாது. இது இந்த 3 லோகத்துக்குள்ளே தான் இருக்கிறது, தெற்கு புறத்திலே இருக்கிறது, கீழ்லோகத்தில் உள்ளது. பூமேர் உபரிஷ்டாச்ச தலாத்யஸ்மாத் அக்னிஷ்வாத்தாதய பித்ருகணாக திசிஸ்வானாம் கோத்ராணாம் பரமேண சமாதினா சத்யாயேவாசிஷ ஆசாசானா நிவசந்தி. இதற்கு போகும் வழியில் அக்னிஷ்வாத்தர்கள், பித்ருகணங்கள் ஆகியோர் உள்ளார்கள். அவர்களெல்லாம் லோகம் நன்னா இருக்கணும், யாரும் யமபுரத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் சொல்லுகிறார்கள். ஆனா அவனவன் சம்பாதித்த பாபம் யாரை விடும்? பகவான் பித்ருராஜா வைவஸ்வதா ஸ்வவிஷயம் பிராபிதேஷு. விவஸ்வான் சூரியன், அவனுடைய பிள்ளை வைவஸ்வதன் யமன், சூரியனுடைய பிள்ளை தான் யமன். அவன் தர்மத்தை பாதுகாப்பதற்காக இந்த 28 நரகங்களில் யாரை செலுத்த வேண்டுமோ அனுப்புகிறான். அங்கே கணக்கு சொல்றார்கள், தத்ர ஹைகே நரக அநேக விம்சதி நரகான் ஏகவிம்சதிங் கணயந்தி அத்ததாம்ஸ்தே ராஜன் நாமரூப லக்ஷணதா அனுக்கிரமயிஷ்யாமஹா. முதலில் 21 நரகங்கள்னு சொல்றார்கள், இன்னும் அதோட 7 சேர்த்து 28 நரகங்கள்னு சொல்றார்கள். முதல்ல பேர் சொல்லுகிறேன் கேள். தாமிஸ்ரஹ, அந்த தாமிஸ்ரஹ, ரௌரவஹ, மகாரௌரவஹ, கும்பீபாகஹ, காலசூத்திரம், அசிபத்ரவனம், சூகரமுகம், அந்தகூபஹ, கிருமிபோஜனஹ, சந்தம்ஷஹ, தப்தசூர்மிகி, வஜ்ரகண்டக, ஷால்மணி, வைத்தரணி, பூயோதஹ, பிராணரோதஹ, விசசனம், லாலாபக்ஷஹ, சாரமேய, அதனமவீச்சி, ரயஃபானமிதி கிஞ்ச க்ஷாரக. அதாவது இந்த 21 கடைசியில் இருக்கிறது சேர்த்துக்கணும். சாரமேயாத் அனமவீச்சி ரயஃபானமிதி கிஞ்ச. இது தவிர மேலும் 7 அதெல்லாம் உபநரகங்கள்னு சொல்லப்படுகின்றன. க்ஷாரகர்தமஹ, ரக்ஷோ கணபோஜனஹ, சூலப்ரோதஹ, தந்தசூக, அவடநிரோதனஹ, பர்யாவர்த்தனஹ, சூச்சீமுகம் இது அஷ்டாவிம்சதிர் நரகா விவித யாத்தனா பூமயா என்று 28 நரகங்கள் மொத்தம். இதுக்கெல்லாம் யாத்தனா பூமின்னு பேர் வச்சார். நரகத்துக்கு போறச்சே நமக்கு ஒரு உயர்ந்த மேனி, உயர்ந்த சரீரம் கிடைக்கும். இந்த உடலோட போறோமா, இந்த உடலைத்தான் இங்கே தொலைச்சிட்டோம். ஆத்மா புறப்பட்டு நரகத்துக்கு தண்டனைக்காக செல்லுகிறார். ஆத்மாவுக்கு அங்கே ஒரு உடல் கிடைக்க வேண்டும். இல்லைன்னா எப்படி அடிக்கிறது? அடிக்கிறதுக்கும் புடைக்கிறதுக்கும் ஒரு உடம்பு வேணும் இல்லையோ? நெருப்புல போட்டு வாய்ச்சறதுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு உடம்பு வேணுமே, அதுக்காக ஒரு உடம்பு அங்கே கிடைக்கிறது. அதுக்கு யாதனா சரீரம்னு பேர். இந்த உடம்பை காட்டிலும் பன்மடங்கு பலமுடையது அந்த உடம்பு. இதை கேட்கச்சே நமக்கு சந்தோஷமா இருக்கும். தேவல சமயம் அப்போ ஒன்றும் ஜலதோஷம் வராது இல்லையோ, ஜுரம் வராதே, ஒன்றும் முட்டி வெளியெல்லாம் வராதேன்னா வரவே வராது. இதை காட்டிலும் மிக பல பொருந்திய உடம்பு. ஏன் அப்படி வச்சுருக்காள்னா அப்பதான் அந்த உதையை தாங்க முடியும். அந்த ஊர்ல இருக்கிற உதையை தாங்குற அளவுக்கு உடம்பு வேணும் இல்லையோ? இதா இருந்ததுன்னா மூச்சு விட்டா நம்ம உடஞ்சே போடுவோம். அதனால இத்தை அங்க கொடுக்கறது இல்லை. இதை காட்டிலும் பன்மடங்கு பலமுடையது.